வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் முன்னாடி பார்த்த பேக் நெக்கோட ஸ்லீவ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி போட்ட பேக் நெக்கோடைய ஸ்லீவ் டிசைன் அப்படின்றதுனால அதில் என்ன இருக்கோ அதை போட்டாச்சு. சென்ட்ரல் ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் போட போகிறோம், அதை தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு பீட்ஸு கட் டியூப்ஸ் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் மட்டும் போட்டிருந்தாங்க. அது வந்து ஆல்ரெடி அவங்க ஆன்லைனில் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிசைன் தான் போட போகிறோம். இதுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸ்லீவ் லைனில் கொடுக்குறதா தான் நான் அப்படியே வந்து இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மோட்டிஃபில் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க எடுத்து கொடுத்த டிசைனில் மேபி அந்த ப்ளவுஸ் போட்டவங்களதில் சாரியில் இந்த மோட்டிஃப் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதே டிசைன் கொடுத்ததுனால நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் போல் அந்த டேர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெண்டு சுகர் பீட்ஸாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் இதே தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக அவுட்லைனில் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உள்ளதாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஜர்தோசி ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், இதில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லைன், அதாவது உள்புறமாக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறதில்ல, உள்ளதை நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இது நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஜர்தோசி எப்பயுமே பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா த்ரெட்டை விட்டு, அதாவது நீடியில் விட்டு த்ரெட்டு விலகாமல் இருக்கும். ஸோ சேம் அந்த அவுட்லைன்லேயே பக்கத்துலேயே ஒட்டியே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அது கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த ஜர்தோசி ஒர்க் போடுறதுக்கு. ஸோ சேம் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுகர் பீட்ஸு, சேம் இதே சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மெட்டீரியல் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ அதனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கட் டியூப்ஸ் வைக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேக் நெக் போர்ஷனில் காட்டியிருப்பேன். ஸோ சேம் அதே ஒர்க்கு. நெக்ஸ்ட் இதில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் எதுனா இதுதான். நம்ம வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன் கட் டியூப், அப்புறம் நம்பர் 4 மறுபடியும் கட் டியூப், நம்பர் 3 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 3 வச்சுட்டு கட் டியூப் வச்சுட்டு நம்பர் 4 இது வந்து சென்டராக வரும் நம்மளுக்கு நம்பர் 4 வந்து. ஸோ அதனால் நான் இந்த ஷேப்பில், அதாவது இந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு அது விலகாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாமே நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்கத்துலேயே நம்ம வந்து மறுபடியும் அதே மாதிரி கட் டியூபு நம்பர் 3 பீடு, ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். ஸோ கிராஸாக, அதாவது ஒரு 8 அந்த மாதிரி ஆர்டர் வந்து 8 வந்து வர்ற மாதிரிக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் மறுபடியும் பக்கத்தில் எடுத்து மறுபடியும் கட் டியூப் அண்ட் ரவுண்ட் பீடு. சரி, உங்களுக்கு வந்து இந்த சைடு போடும்போது இன்னும் தெளிவாக தெரியும். லாக் போட்டுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும். ஹாஃப் இது, இன்னொரு ஹாஃப் சேம் இதே மாதிரி டேட்டூவாக வரும் நம்மளுக்கு. அது லைட்டாக விலகாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் அது வழியாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கட் டியூப் வழியாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். வித்தியாசம் தெரியாது நம்மளுக்கு. சேம் அதுலேருந்து நல்லா உள்ளேருந்து எடுத்துக்கணும். நம்பர் 4லேருந்து எடுத்துட்டு சேம் ஒர்க் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஒவ்வொரு இதுவும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நேராக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டான ஷேப் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் இதுக்கு நேராக, ஸோ அதே மாதிரி க்ராஸாக இருக்கும்போது அதுக்கு நேராக அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுட்டு கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. சேம் இதே மாதிரி நம்ம அந்த மோட்டிஃபை சுற்றி ஒரு 5 மோட்டிஃப் மாதிரி கொடுக்க போகிறோம். லாக் போட்டு முடிச்சாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணணும்.
ஸோ த்ரெட் ஒர்க் பண்ணி பிங்க் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணி அதுக்கு அவுட்லைனாக வந்து நம்ம ஜரி கொடுப்போம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ, ரொம்ப சிம்பிள் டிசைன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக காமிச்சிருக்கேன். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸு, ஐடியாஸு, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது மட்டுமே நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மோட்டிவ், நம்ம போட்டிருந்த மோட்டிஃபுக்கு எல்லாமே நம்ம அவுட்லைனில் வந்து சாரியோட கலர் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிளிட்டரோடு தெரியும். கட்டிபே வந்து நம்மளுக்கு கிளிட்டராக இருக்கும். ஸோ அதோட இது நம்பர் 3 அதை வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக நம்பர் ஹாஃபில் பீடு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது அவங்க கொடுத்த சேம் மோட்டிவ் தான், இந்த சின்ன ஒரு மோட்டிஃபு. அந்த மோட்டிஃபை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே பெருசாக போடுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து 3/4. பட் இது வந்து நம்மளுக்கு 3/4 கிடையாது, கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவு. ஸோ அதனால் நம்ம சின்னதாக இந்த மாதிரி போட வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்க நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.